ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். திருவள்ளூரில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகள் மற்றும் கடைகளை இடிக்கும் பணிகள் நடந்து வருகிறது. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. சென்னைக்கு அருகே இருக்கும் மிக வேகமாக வளரக்கூடிய மாவட்டங்களில் ஒன்று திருவள்ளூர். ஒரு காலத்தில் கிராமப்புறங்களைப் போல இருந்த திருவள்ளூர் மாவட்டத்தின் பல பகுதிகள் வளர்ந்த நகரங்களைப் போல மாறியிருக்கின்றன. 30 ஆண்டுகளுக்கு முன் இந்த மாவட்டத்தில் விவசாயம்தான் பிரதான தொழிலாக இருந்தது. வேலைக்கு தேடி சென்னைக்கு சென்று வந்த காலம். ஆனால் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் பல தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு பல லட்சம் பேர் வேலை பார்க்கிற மாவட்டமாக உயர்ந்திருக்கிறது. முக்கியமாக கட்டுமானத்துறை தொடங்கி தொழிற்சாலைகள் வரை தொடர்ந்து பல துறைகளில் திருவள்ளூர் முன்னேறி வருகிறது. சமீப காலமாக பிரபலமான நிறுவனங்கள், தொழில் முனைவோர் அனைவரும் திருவள்ளூரை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். பொதுமக்கள் தங்களின் தேவைகளுக்காகவும் கோரிக்கைகளுக்காகவும் திருவள்ளூர் நகருக்கு வந்து செல்கின்றனர். அரசு சட்டக் கல்லூரி, தனியார் பொறியியல் கல்லூரிகள், திருவள்ளூர் கலெக்டர் அலுவலகம், அரசு மருத்துவக் கல்லூரி, தேசிய திருப்பதி நெடுஞ்சாலையில் அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை மற்றும் தனியார் பள்ளிகள் தனியார் பள்ளிகள், மெட்ரிக் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இதனால் திருவள்ளூர் நகரில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை போக்குவரத்து நெரிசலாகவே காணப்படுகிறது. இந்த சிக்கலை சரி செய்வதற்காக சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டு மற்றும் கடைகளை இடிக்கும் பணிகள் நடந்து வருகிறது. விரைவில் சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டால் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே திருவள்ளூர் பேருந்து நிலையத்திற்கு வரும் சாலையும் குறுகிய சாலையாக இருப்பதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. திருவள்ளூர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி திருவள்ளூரில் இருந்து ஊத்துக்கோட்டை செல்லும் சாலையில் ஐசிஎம்ஆர் அருகில் உள்ள வேடிகநல்லூரில் 6 ஏக்கர் பரப்பளவில் முழுவீச்சில் நடந்து வருகிறது. ஒருபுறம் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை திட்டம் திருவள்ளூர் ஐசிஎம்ஆர் அருகில் இருந்து பெரும்பாக்கம் ஏரி, காக்குளூர், தண்ணீர் குளம் வழியாக ஜவாப்பேட்டை, வேப்பம்பட்டு மற்றும் திருநின்றவூர் வரையில் சாலை பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மறுபுறம் திருவள்ளூர் மாவட்டத்தில் எண்ணூர் துறைமுகம், காட்டுப்பள்ளி துறைமுகம் மற்றும் அதானி துறைமுக விரிவாக்கத்திற்காக எண்ணூர் துறைமுகம் முதல் மகாபலிபுரம் வரையும், திருச்சூர் முதல் சித்தூர் வரை 2 விரைவு சாலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. பொது போக்குவரத்தின் அவசியம் உணர்ந்து சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை திருவள்ளூர் வரை நீட்டிப்பதற்கான முயற்சியில் சிஎம்டிஏ இறங்கியுள்ளது. இதனால் திருவள்ளூரில் வசிப்பவர்கள் எளிதாக குறைந்த நேரத்தில் சென்னைக்கு வந்து செல்ல முடியும். இந்த பணிகள் அனைத்தும் விரைந்து முடிக்கப்படும் பட்சத்தில் திருவள்ளூர் நகரின் போக்குவரத்து நெரிசல் குறைவதோடு அதே நேரம் நகரின் வளர்ச்சியும் அதிகரிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.